அது பர்டிகுலர் டைம் ஃபேஸ்ல இருக்கணுமா? அந்த டைம் முடிஞ்சதும் நானே ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் ஆண்டியை வந்து பார்க்குறேன். சுபத்ரா விடுமா, அப்புறமா வந்து அவங்கிட்ட பேசிக்கலாம். நீ ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னியே, அதை போய் ஐயோ பாப்போம். ஆமா, நான் மறந்துட்டேன். சரி வாங்க. அசோக், டாக்டர் உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்திருக்காங்க. இப்படி இருக்க, சீக்கிரம் போய் இதெல்லாம் கழுவிட்டு வா. யார் இந்த மித்ரா? நல்லா கேட்ட. இவங்க தான் ரியல் அசோக் எடுத்து வளர்த்தவங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ, அப்ப அவங்க என்ன பார்த்தா நான் தொலைஞ்சனா? இப்ப என்ன மேடம் பண்றது? கல்யாணத்துக்கு என்னென்னமோ பிளான் போட்டனா, இப்படி ஒரு கேரக்டரையே நான் மறந்துட்டேன். இவங்க ஆஸ்திரேலியால இருந்து வருவாங்கன்றத நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஏய், இப்படியே சொல்லிட்டு இருந்தா விடிஞ்சிரும். இருங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன். டேய், அப்படியே போயிட்டு ரைட் எடு. சுபத்ரா, ஏதோ நாம இப்பதான் காலேஜ்ல படிச்சு முடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ராகவுக்கு கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிட்ட, விஷாலுக்கும் கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிட்ட, இப்போ அசோக்கோட கல்யாணமும் நடக்க போகுது. ஐயோ, காலம் எவ்வளவு வேகமா ஓடுதுல்ல. உண்மைதான் டாக்டர், காலம் ரொம்ப ஸ்பீடா தான் போகுது. கரெக்ட். அதான் அசோக் கிட்ட எனக்கு எதெல்லாம் மிஸ் ஆச்சோ அதெல்லாம் அவனுக்கு பிறக்க போற குழந்தைய வச்சு சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா நீ போட்ட பிளான்ல ஒர்க் அவுட் ஆகாத போலயே. அக்கா, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற ஏதாவது பேசி மூட் அவுட் பண்ணாதீங்க. இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிக்கணும். அம்மா, நீங்க? நான் பொண்ணோட அம்மா. நல்லது. மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ. அரிசி அக்ஷதை ரெடி பண்ணணும். இதோ நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சம்பந்தி, வாங்க கூப்பிடுறாங்க. ஆமா, மேடையில என்ன நடக்குது? ஐயர் வந்து அச்சதை ரெடி பண்ணணும், மாப்பிள்ளை பொண்ணையும் வர சொன்னாரு. அதான் கூப்பிடலான்னு. சரி சரி, அப்படின்னா நான் போய் வர்ஷினியை கூட்டிட்டு வரேன். நீங்க போய் சடங்குக்கு ரெடி சரிங்க பண்ணுங்க. சரியா டாக்டர்? இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி சரி, நீ போயிட்டு வா. என்னது, அசோக் என்ன வர சொன்னாங்க? இங்க யாரையுமே காணோம். ஹலோ ஆண்டி. என்ன ஆண்டி என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களை வர சொன்ன அசோக் நான் தான். நீங்களா? என்ன எப்படி? நீங்க யாரு? ஓ, உங்க பேரு அசோக்கா? ஆமா, என்ன எதுக்கு இப்ப வர சொன்னீங்க? கல்யாண மாப்பிள்ள அசோக் வர சொன்னதா தானே கீழே ஒரு லேடி வந்து என்ன கூப்பிட்டது? அவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க ஆண்டி. நாளைக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு தான் நீங்க ஃபாரின்ல இருந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கீங்க. என்ன, நாளைக்கு உனக்கு கல்யாணமா? என்னப்பா, என்ன வளர்ற? என் ஃப்ரெண்டு சுபத்ராவோட பையன் அசோக்குக்கு தான் நாளைக்கு கல்யாணம். நான் உளரல ஆண்டி, உண்மையதான் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு சுபத்ராவோட பையன் நான் தான். என்ன ஆண்டி, நம்ப முடியலையா? ஏய், யாரா நீ? எங்க அசோக்கை என்ன பண்ண? எதுக்கு இப்படி அசோக் மாதிரி வேஷம் போட்டு சுபத்ராவை ஏமாத்திக்கிட்டு இருக்க? இரு, இப்பவே போய் நீ அசோக் இல்லைன்ற உண்மையே சொல்லிடுற. ஐயோ ஆண்டி, இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். மித்ரா எங்க போயிருப்பாங்க? பொண்ணு மாப்பிள்ளையும் இந்த சடங்கு ஏன் செய்யறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது அக்ஷதை. அக்ஷதைன்னா என்னன்னா, நாளைக்கு உங்களை ஆசீர்வாதம் பண்ண எல்லாரும் வருவாங்க. அவால அக்ஷதைய கையில வாங்கி அவாவா குலதெய்வத்தை வேண்டிண்டு நீங்க நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வாழ்க்கை. அந்த அக்ஷதைய பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்றேல? நான் சொல்ல சொல்ல செய்யுங்க. இதான் அக்ஷத அரிசி.
உங்க முன்னாடி மஞ்சளை வச்சிருக்கோம். இந்தாங்க எடுத்துக்கோ. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மாப்பிள்ளை மஞ்சள் எடுத்துக்கோங்க. இந்த அரிசியில போடுங்க. அம்மா நீ போடுமா. கங்கா விஷயம் இங்க இருக்கிற அசோக்குக்கும் ஸ்ரீஜாவுக்கும் தெரியவே கூடாது. ஐயோ, எங்க மித்ரா அசோக்க பாத்துருவாங்களோ, இந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு பயந்து. அக்கா, இந்த கல்யாணம் இவங்க நினைச்சாலாம் நிறுத்த முடியாதுக்கா. என்ன இந்த கேரக்டரை நான் டோட்டலா மறந்துட்டேன். இல்லனா இவங்களுக்கும் ஏதாவது பேக்கப் பிளான் வச்சிருப்பேன். சரி பரவாயில்ல, எப்படியோ லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி பிரச்சனை இல்லாம தூக்கிட்டோம். எங்க அசோக்க மித்ரா பார்த்து சுபத்ரா கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அக்கா விடுங்கக்கா, இனிமே ஒரு பிரச்சனையும் வராது. பாத்துக்கலாம் வாங்க. ஹலோ சொல்லு. மேடம் நீங்க சொன்ன மாதிரியே வண்டியை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டோம் மேடம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலல? மேடம் வண்டியை சேஃபான இடத்துல தான் வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னதுல இதையாவது சரியா முடிச்சிங்களே. ஆமா அசோக் எப்படி இருக்கான்? மேடம் அவனுக்கு என்ன மேடம், ராஜா மாதிரி அவனை எல்லா இடத்துக்கும் தூக்கி சுத்திட்டு இருக்கோம். சரி சரி கவனமா இருங்க. மேடம் எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. கொஞ்சம் பாராட்டிடக்கூடாதே, உடனே பணம் கேட்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல. நான் தான் வேலையை முடிச்சிட்டு வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? இல்ல மேடம் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. சரி, ஃபோன் வழியா பணத்தை அனுப்புனா நான் மாட்டிப்பேன். ஒன்னு பண்ணுங்க, விஎஸ் கார்டன் கிட்ட வந்துருங்க, நானும் அங்க வந்துடுறேன். வண்டியை எப்படி எடுத்துட்டு வந்தீங்களோ அதே மாதிரி சேஃபா கொண்டு போய் மறைச்சு வச்சிருங்க. ஓகே மேடம், யாருக்கும் டவுட் வராது மேடம். நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன் மேடம். ஓகேவா? என்ன என்னாச்சு? வாங்கடா.